இத்திருக்கோவிலில் இறைவனாக அமிர்த கடேஸ்வரரும் இறைவியாக அபிராமி அம்மையும் உள்ளனர். காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து பெற்ற அமிர்தத்தை அவர்களுக்குள் பகிரும் முன் முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட மறந்தனர். இதனால் சினமுற்ற விநாயகர் அமிர்தம் நிறைந்த குடத்தை இக்கோவிலில் மறைத்து வைத்தார். இதனாலேயே இக்கோவிலில் உள்ள விநாயகருக்கு கள்ள விநாயகர் என்ற பெயர் வந்தது. மறைத்து வைத்த அந்த அமிர்த கடமே சிவலிங்கமாக மாறியதால் இறைவனுக்கு அமிர்த கடேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. சிவ பக்தரான மார்க்கண்டேயன் தன்னுடைய 16 வயதில் விதி முடியவிருந்த நிலையில் யமன் விரட்டி வரும்போது அமிர்த கடேஸ்வரரை தழுவி தஞ்சமடைந்தார். சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயனை காப்பாற்றியதோடு என்றும் சிரஞ்சீவியாக இருக்கவும் என்று அருள் புரிந்தார். இதனால் இவருக்கு கால சம்ஹார மூர்த்தி என்ற பெயரும் உண்டு. அமிர்த கடேஸ்வரரை வழிபட்டால் நோய் மற்றும் தோஷங்கள் நீங்கி யமபயமின்றி நீண்ட ஆயுள் நீடித்த திருமண வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை.